வெல்கம் பேக் டு மிலேனிய மேஜிக். ஸோ ஒரு 1000 rupeesக்குள்ள ஒரு வருஷத்துக்கு ஆர் 1.5 வருஷத்துக்கு தேவையான ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா வாங்குவீங்க தானே? அது ரொம்ப சிம்பிள் அண்ட் அதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு காமிக்க போறேன். அதனாலதான் இந்த மாதிரி தலை குளிச்ச கையோட சரியா காய கூட வைக்காம அப்படியே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு என்னதான் நான் பயங்கர மாடர்ன்பா, நான் வந்து ஷார்ட் ஹேர் வச்சுப்பேன், எனக்கு இப்படி இருக்கிறதா பிடிக்கும் அப்படி இப்படிலாம் நம்ம சொன்னாலும் யாராவது நல்லா அடர்த்தியா லாங்கா ஹேர் வச்சுட்டு போனாங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்ப்போம்ல, எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும்ல. பிளஸ் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமும் நல்லா கருன்னு முடி இருந்ததுன்னா ஃபுல்லா கருன்னு வச்சிருக்காங்க பாரு அப்படின்ட்டும் நமக்கு தோணும்ல. சோ அதெல்லாம் தப்பே இல்லை. என்னதான் நம்ம வந்து பாப் ஹேர் தான் அதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம போனாலும் கல்யாண தண்ணிக்காவது ஜடை பின்னிட்டு தான் உட்காருவோம். சோ அந்த லாங் ஹேருக்கான மவுசோ இல்ல வந்துட்டு கருன்னு முடியோ அடர்த்தியா இருக்கிற முடிக்கு வந்து எப்பயுமே வந்துட்டு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். சோ நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலி நல்ல லாங் ஹேர் இருந்தது, நல்ல அடர்த்தியாவும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிராவல், நிறைய பஸ்ல டிராவல் பண்ணி, 2 வீலர்ல டிராவல் பண்ணி, ஹெல்மெட் போட்டுட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய பொல்யூஷன்னாலையும் கண்ட ஷாம்பு கண்டிஷனர் எல்லாத்தையும் தூக்கி மண்டை மேல கொட்டினதுனாலையும் எனக்கு ஆக்சுவலா நிறைய முடி கொட்டுச்சு. பிளஸ் நான் வந்துட்டு ஐ கெப்ட் மூவிங் ஃப்ரம் சிட்டிஸ் டு சிட்டி. வேற சிட்டிஸ்க்கு மூவ் பண்ணேன், வேற கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணேன், வேற கான்டினென்ட்ஸ்க்கு மூவ் பண்ணேன். சோ அதனால வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் பயங்கரமா இருந்தது. எல்லா ஊர்ல கிடைக்கிற எல்லா கெமிக்கலையும் நான் மண்டை மேல போட்டு பார்த்தாச்சு, எக்ஸப்ட் ஃபார் மேஜர் ஹேர் கலரிங். அதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். பட் தென் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன வயசுல எல்லாம் நல்லா முடி இருந்துச்சு அப்படின்னு நான் நிறைய யோசிச்சு பார்த்து கண்டுபிடிச்சு ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல இந்த கதையில எங்க பாட்டி எப்படியாவது சீன்குள்ள வந்துருவாங்க. என்னன்னா, சின்ன வயசுல வந்துட்டு எங்க பாட்டி வந்து எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லா வந்து சேக்கா பொடி, ஒரு ட்ரம்ல வரும் சேக்கா பொடி அரைச்சு கொடுத்துருவாங்க. நானும் சரி, எங்க பாட்டியும் சரி, எங்க அம்மாவும் சரி அந்த சேக்கா தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் உடம்புக்கும் வாசனை பொடி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு குளியல் பொடி ஒண்ணு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இது ரெண்டுத்தை தான் மேஜர்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னப்பா அதுக்கு நீ சின்ன வயசுல கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணேன். எனக்காவது வந்து இந்த கிளினிக் பிளஸ்ல வந்து அந்த 1 ரூபீஸ் ஆஷே 2 ரூபீஸ் ஆஷே எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நல்லா புசுன்னு முடி வேணும்ன்ற ஆசையில அதெல்லாமும் பண்ணுவேன். பட் மேஜர்லி நான் வந்து சேக்கா பொடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தலைக்கு. அதுக்கப்புறம் எந்த பெரிய கண்டிஷனர் அதெல்லாம் தேவைப்படல. நான் வந்துட்டு பிறந்து வந்ததெல்லாம் சென்னை தானே. சோ அங்க வந்துட்டு பயங்கர ஹியூமிடா இருக்கும். முடி வந்துட்டு அப்படியே அந்த சீயக்கால அப்பெல்லாம் இவ்வளவு அவேர்னஸ் கிடையாதுல. சீயக்கா போட்டு தேய்ச்சு நல்லா சுட தண்ணியை தலையில கொட்டி டவல் வச்சு பட்டுன்னு அடிப்போம். அடிக்கிறதுலே பாதி முடி போயிடும். பாதி சீயக்கா தூள் போதோ இல்லையோ முடி பாதி போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா முடியை போட்டு சீயக்கா போட்டு அப்படியே தேய்க்காம கொஞ்சமா அப்ளை பண்ணி வாஷ் பண்றது, அதுக்கப்புறம் டவலை போட்டு இப்படி அடிக்காம கொஞ்சம் காத்தாட அப்படியே லூசா காய வருது, அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த சீயக்கா வந்து மிஸ் பண்ணக்கூடாது. சோ அந்த சீயக்கா வந்து லைக் பயங்கரமான ஒரு இன்கிரீடியன்ட்டுங்க. அது அந்த சீயக்கா கொட்டையே, அது இல்லாம அது கூட நம்ம ஆட் பண்ற இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அது இன்னுமே சூப்பர். அது என்னென்னன்றது வந்து நான் எங்க சைட்ல நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணி டிரைவ் பண்ண ஒரு காம்பினேஷன் வந்து நான் இங்க குடுக்குறேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சீயக்காக்கு ஒரு 6 to 7 இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும். பட் உடம்பு பொடிக்கு ஐ இன்க்ளூட் up to 20 இன்கிரீடியன்ஸ். ஓகே, இது எல்லாமே சேர்த்து நீங்க வெயில காய வச்சு அரைச்சு உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்து என்னோட சேக்கா பொடி. ஓகே, இந்த அளவுக்கு குவான்டிட்டி வரும் ஒரு பேட்ச் நீங்க அரைச்சிங்கன்னா. அண்ட் இது வந்து தாராளமா ஒரு ஆளுக்கு யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 6 to 8 months இது தாராளமா வரும். ஏன்னா உங்களுக்கு 2 ஸ்பூன் நீங்க போட்டீங்க அப்படின்னா தண்ணியில கரைச்சு தான் யூஸ் பண்ணுவீங்கல்ல. இதை ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹேர் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிராவல், அந்த பொல்யூஷன், அதுல எல்லாம் நான் இழந்த முடியோட ஷைனும் அந்த ஒரு மாய்ஸ்சரையும் தான் நான் இப்போ இதெல்லாம் வச்சு ரீடைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு லைக் அ லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாரபன் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீலாம் சொன்னாலும் கெமிக்கல் தானே. சோ ஃபுட்ல வந்துட்டு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, பெஸ்டிசைட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஆர்கானிக்கா மாறிட்டோம். அந்த மாதிரி நமக்கு தலைக்கு போடுற ஷாம்பு, உடம்புக்கு போடுற பாத் லோஷன் ஆர் ஷார் ஜெல், அதெல்லாம் வந்துட்டு மாத்தி தானே ஆகணும். அதெல்லாம் பண்ணாம நான் சாப்பிடறதுல மட்டும் பாத்துக்கிறேன்னா உள்ள வெள்ளை எல்லாமே முக்கியம் ஃபார் லைக் ஓவரால் குட் ஹெல்த். இது வந்துட்டு நான் காமிச்ச சீயக்கா பொடியா,
அந்த மாதிரி இது வந்து உடம்பு பொடி, குளியல் பொடி. ஓகே, சோ இதுலயுமே வந்துட்டு பயங்கர வாசனை இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஷாம்பு, கண்டிஷனர் அதெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ், நான் சொல்றது எந்த பிராண்டையும் நான் மென்ஷன் பண்ணலப்பா, எனக்கு பயங்கரமா வந்துட்டு அட்வைஸ் மிரட்டல்லாம் கூட வருது, இந்த மாதிரி பிராண்ட் பேரெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு. சோ நான் எந்த பிராண்டை பத்தியும் சொல்லல. ஜென்ரலா நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குவோம்ல, ஷாம்பு, கண்டிஷனர், அதெல்லாம் அதுல எல்லாம் கண்டிப்பா கெமிக்கல்ஸ் இருக்கு. அது வந்துட்டு பாரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீ, இந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீன்னு எது சொன்னாலும் கெமிக்கல் தான். சோ நேச்சுரலி நமக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறப்போ எதுக்கு கெமிக்கல்ஸ்ல கொண்டு போய் காசு கொடுக்கணும்? அதுவும் என்ன, ஒரு 250 ml ஷாம்புன்னு நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 200 rupees ஆகுது இல்ல. அதை வந்துட்டு நீங்க என்ன, நமக்கு வந்து திட்டமும் தெரியாது, நல்லா நுர வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும். அந்த நுர வந்து என்ன பண்ணுவோம், நல்ல கையில வந்துட்டு ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்க, ஷாம்பு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒரு மக்கு வாட்டர்ல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும். நம்ம அப்படியா பண்ணுவோம், ஒரு கையில எடுத்து ஃபுல் பாட்டில் அப்படியே கவுத்து அதுல இவ்வளவு தேய்ச்சி நல்ல நுர வந்து மண்டையை ஊற வச்சு அப்படியே வாஷ் பண்ணுவோம். கரெக்டா? அது ரொம்ப தப்பான வழி. ஷாம்பு யூஸ் பண்றது கூட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் ஒன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே பண்ணுவோம். பண்ணாலும் கொஞ்சம் பார்த்தது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஷாம்புவை டைரக்டா கையில கொட்டி மண்டையில தேய்க்காதீங்க. அந்த இடத்துல மட்டும் வெள்ளை முடி வரும், அந்த இடத்துல மட்டும் முடி கொட்டும், அதுல கண்டிப்பா நடக்கும். ஷாம்பு யூஸ் பண்றப்ப கூட தண்ணியில டைல்யூட் பண்ணி அந்த தண்ணியை தலையில கொட்டி நல்லா லேதர் பண்ணுங்க. அதையும் போட்டு படப்படன்னு தேய்க்காதீங்க. சாஃப்டா ஜென்டலா பண்ணுங்க. முடி கூட பாவங்க, அது என்னவோ மண்டை மேல ஈஸியா இருக்குன்னு போட்டு தேய்க்கிறோம், அப்படி பண்ணக்கூடாது. ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த சீயக்காய் போட்டீங்கன்னா வாசனை, ஃப்ரெஷ்னஸ், அது வந்து ஒரு தெரப்பி. எத்தனை பேருக்கு வந்து இந்த அரோமா தெரப்பி மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க இந்த சீயக்காய், உடம்பு பொடி இதெல்லாம் போட்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்ட்ரெயிட் டு 1940s ஒரு டிகிரி கும்பகோணம் டிகிரி காஃபி, அப்புறம் ஒரு தாத்தா பாட்டி வந்துட்டு வீட்டுல பூஜை பண்ண அந்த சாம்பிராணி வாசனை, அதுக்கப்புறம் ஒரு விபூதி வாசனை, அதெல்லாம் சேர்ந்து நமக்குள்ள வர மாதிரி ஒரு 30-40 years பின்னாடி போயிடுவீங்க கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்கும், வாசனை பயங்கரமா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி சீயக்காய் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த உடம்பு பொடி அதுக்கான காம்பினேஷனும் நான் இங்க குடுக்கறேன், சீயக்காதும் நான் குடுக்கறேன். எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வெயில் வர இடத்துல நிழல்ல கூட உணர்த்திக்கோங்க. நிழல்ல உணர்த்தினீங்கன்னா ஒரு 1.5 மாசம் கிட்ட ஆகும். ஏன்னா அதோட அந்த ஒரு என்ன சொல்றது, ஈரம் ஃபுல்லா போகணும்ல. எனக்கு கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா கூட ஃபங்கஸ் வந்துடும். அதனால அது நல்லா வெயில்ல வச்சு காய வச்சுக்கோங்க. இல்ல யாராவது வெயில் ஊர்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால எனக்கு நல்லா வந்து முறுமுறுன்ட்டு எல்லாம் காயிற அளவுக்கு வெயில் வராது. சோ எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது எங்க அம்மா தான். நான் எங்க அம்மா கிட்ட இந்த லிஸ்ட் கொடுத்துருவேன், அம்மா இதை பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு. அவங்க போயிட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் வாங்கிட்டு வந்து பாவம் மொட்டை மாடியில இந்த மாதிரி காய வச்சு அதை எல்லாத்தையும் கொண்டு மெஷின்ல கொடுத்து மில்லுல கொடுத்து பவுடரா எனக்கு பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி யாராவது கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஸ்கேல்ப்ல சில பேருக்கு வந்து ட்ரைனஸ் வரும், ஃபிளேக்கியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இந்த சீயக்காய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த்தியா இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்ல அந்த ஃபங்கல் பில்டப்னாலதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபிளேக்கியா டாண்ட்ரஃப் வர்றது, ரெட்னஸ் வர்றது, ரேஷஸ் வர்றது அதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு நீங்க ஹேருக்குள்ள ஸ்கேல்ப்குள்ள தொட்டு பாத்தீங்க அப்படின்னா கட்டி மாதிரியே வந்திருக்கும். இதெல்லாம் உள்ள இருக்கிற சூடு தாண்டி வெளியில ஒரு ரீட்டைன் ஆகுற கெமிக்கல்ஸ்னால. சோ இந்த ஷாம்பு அதெல்லாம் வந்து பில்டப் ஜாஸ்தி ஆகும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம்மன், நீங்க வந்து ரொம்ப ஹேர் ஸ்டைல் பண்றீங்க, தலையில ஜெல் எல்லாம் போடுறீங்க, கிரீம் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்துட்டு கெமிக்கல் பில்டப் நிறைய நம்ம ஹேர்ஸ்ல இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்க எவ்வளவுதான் வாஷ் பண்ணீங்கனாலும் சரியா போகாது. இந்த மாதிரி சீயக்காய் வச்சு நீங்க அலசுறப்போ நல்லா அழகா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேல்ப வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்போலியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல வந்துட்டு இந்த பூந்தி கொட்டை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கும். வேப்பில அதெல்லாம் கூட நம்ம போடுவோம், அதெல்லாம் வந்து நரநரன்னு இருக்கும்ல. அது வந்துட்டு நல்லா வந்துட்டு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஓகே, சோ அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி குட். ஸ்கின்னுக்கு கூட அந்த பாத் பவுடருக்கு கூட நம்ம எக்கச்சக்க இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். வெட்டி வேறு, ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூஸ்வல் பயிறு, அதெல்லாம் பச்சை பயிறு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆரஞ்சு பீல்ஸ், ஓகே, இந்த ஆரஞ்சு எல்லாம் சாப்பிட்டு தோல் எல்லாம் தூக்கி போட்டுறீங்கல்ல, அதெல்லாம் வெயில்ல காய வச்சு பீல் பண்ணி அந்த பீலை வந்து ட்ரை பண்ணி அதை கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நேச்சுரல் எக்ஸ்போலியேஷனுக்கு
செம்மையா இருக்கும். இத வந்துட்டு குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வயசானவங்க, விமன் இன் ஜெனரல், மென் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த வகையான ஒரு ஹார்மும் அதுல இருக்கவே இருக்காது. குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி சின்ன வயசுல இருந்தே நீங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டை வச்சு வெளியில போனாலே எக்கச்சக்க பொல்யூஷன் இருக்கு. வண்டியில இருந்து வர புகையா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ற மெஷின்ஸ்ல இருந்து வெளில வர அந்த கேஸ்னால இருக்கட்டும், இந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற மண்ணு, மணல், தூசி, இதுல இருந்து எல்லாமே நம்மளோட பொல்யூட்டன்ஸ் எல்லாம் நம்மள ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னையும் நம்ம ஹேரையும் வந்து பயங்கரமா இரிட்டேட் பண்ணோம். நம்ம பண்ற சின்ன விஷயம் என்ன தெரியுமா, மேலேயும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கெமிக்கல்ஸை போட்டு அதை வந்து டார்ச்சர் பண்ணாம இந்த மாதிரி ஹெர்பலா போயிட்டோம்னா மெடிசினல் வேல்யூவும் இருக்கும். கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஏதோ நம்ம நல்லதா பண்றோம்ட்டு கான்சியஸா ஒரு ஸ்டெப் எடுத்து பண்றோம், நம்மளும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவோம். So more than like it just being cost effective, it's healthy, it's good, it's traditional. நம்ம வந்து இதுல நிறைய நீம், துளசி, சம்டைம்ஸ் மருதாணி பவுடர் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங் இருக்குல்ல அதையுமே வந்துட்டு நீங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இஃப் இட் ரன்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, லைக் எங்க தாத்தாக்கெல்லாம் கூட சின்ன வயசுல இருந்தே முடி வெள்ளையாதான் இருக்கும், எங்க அப்பாவுக்கும் சீக்கிரம் வெளுத்துருச்சு, எங்க அம்மாக்கும் சீக்கிரம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் காப்பாற்ற முடியாது. இப்ப எனக்குமே நிறைய கிரேஸ் வந்திருக்கு. இப்போ இங்க ஐ எம் ஜஸ்ட் லைக் கோயிங் டு பி 31 soon, பட் எனக்குமே கிரே ஹேர் நிறைய வந்திருக்கு. அண்ட் ஐ ஃபீல் வீல் ஹாவ் டு எம்ப்ரேஸ் இட். லைக் அது நமக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நமக்கு எவ்வளோ வந்துட்டு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிருக்கோம், எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள இருக்குன்றதுக்கு ஒன் ஆஃப் தி ஒரு கியூட்டான ஐடென்டிட்டி வந்து இந்த வெள்ளை முடி. எனக்கு எப்பயுமே இந்த சால்ட் அண்ட் பேப்பர்லயோ இல்ல கம்ப்ளீட்டா நம்ம வந்து பஞ்சு மிட்டாய் தலைன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வெள்ளை முடி இருந்ததுன்னா எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதை எம்ப்ரேஸ் பண்றதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முடி எனக்கு வந்துட்டு வெளுத்துட்டே வருதுன்னா ஐ எம் ட்ரைங் டு கோ டுவர்ட்ஸ் தட் நல்ல ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்போ என்னடா இவ இவ்வளவு முடி வச்சுட்டு இவ எவ்வளவு பேசுறாளே அப்படின்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு ஒரு 2 months ago வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். ஓகே, சோ அங்க போயிட்டு நல்லா வெயில்ல என்னால பாத்துக்கவே முடியல. நாங்க எங்க போய் நான் ஹோட்டல் ரூம்ல சீக்கா இதெல்லாம் பண்றது. சோ இஷ்டத்துக்கு ஷாம்பு அங்க ஹோட்டல்ல கிடைக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா என்னோட நான் எடுத்துட்டு போன ஷாம்பு பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது வீணா போச்சு. இந்த மாதிரி பவுடர் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கஸ்டம்ஸ்ல பிடிச்சி இது என்ன பவுடர் ஏது பவுடர்னு 1008 கேள்வி வரும். சோ எதுக்கு நம்ம போற 4 நாள் ட்ரிப்புக்கு இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு எடுத்துட்டு போயிட்டேன். அங்க வந்துட்டு பயங்கரமா அந்த உப்பு தண்ணி பீச்ல ஆடுனது எல்லாம் சேர்ந்து என் முடி வந்துட்டு பயங்கர ட்ரை ஆயிடுச்சு. சோ நான் என்ன பண்ணேன்னா இவ்ளூண்டுக்கு, ஓகே கரெக்ட், இவ்ளூண்டுக்கு நான் கட் பண்ணேன். இது வந்து எப்போ மே 10th அந்த மாதிரி இவ்ளூண்டுக்கு கட் பண்ணேன். இன் 1 month எனக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கு. ஓகே, சோ நீங்க வந்து இது வெறும் இந்த சேக்கா போட்டா முடி அப்படி வந்துருமா அப்படின்னு கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஓவர் ஆயிலிங், எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷனும் இருக்காது, அதே மாதிரி ஒரே ட்ரை பண்ணியும் கொடுக்காது. சோ அண்ட் இன்டேக் நான் காமிச்ச மாதிரி கீரை, நெல்லிக்காய், அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிம்மதியா இருக்கணும், மண்டிக்குள்ள எதையாவது போட்டு யோசிச்சுட்டே கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா முடி வளரும். எனக்கு வந்துட்டு நான் வளர வளர கட் பண்ணிட்டே இருப்பேன். நான் லேயர் கட் வேற பண்ணேன். நான் கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ் எனக்கு ஓரளவுக்கு மெயின்டைனும் பண்ண முடியணும். அண்ட் நம்ம வந்துட்டு முடி கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாவே வச்சுக்கிட்டேன்னா கூட எனக்கு வந்துட்டு நாம சாப்பிட்ற ப்ரோட்டீன் இன்டேக், ஆல்ரெடி வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் கம்மியா தானே கிடைக்குது, அந்த ப்ரோட்டீன் உடம்புக்கு போகும். இல்லைன்னா நிறைய முடி இருந்துச்சுன்னா முடிக்கே நிறைய ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு என்னோட ஒன் ஆஃப் தி டாக்டர்ஸும் நான் ஒரு தடவை ஹேர் கட்டுக்கு போனவங்களும் எனக்கு சொன்னாங்க. அதனாலுமே நான் கொஞ்சம் லிமிட்டடா தான் வச்சுப்பேன். ஏன்னா இட்ஸ் மேனேஜபிள். இதை தாண்டி எனக்கு வீட்லயும் சரி என்னோட லேப்டாப்பையும் வச்சுட்டு நிறைய வேலை தட்டணும் இல்ல, அதனால எனக்கு இது போதும் அப்படின்னு நான் இப்படி வச்சிருக்கேன். உங்களுக்கு முடி வளர்க்கறது பிடிக்கும்னா தாராளமா வளர்த்துக்கோங்க. எனக்கும் ஒரு டைம்ல அப்படியே நல்லா தழைய ஸ்கூலுக்கு எல்லாம் மடிச்சு கட்டு போனாலே இவ்வளவு தூரம் வரும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால நல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும்னா நல்ல இன்டேக் இருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த உடம்பு பொடியுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு பீல் எல்லாம் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான ஸ்டஃப். உங்களுக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் வராது. அதுக்கப்புறம் பெருசா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்லாம் அவசியம் இல்ல. ட்ரை ஸ்கின் இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க எப்படி ஸ்வெட் பண்ற பர்சனா இருந்தாலும் நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் உங்க மேல ஸ்மெல்லே அடிக்காது. ஓகே, நம்ம உடம்புல வேர்வை வர்றதுனாலயோ நம்ம வேர்வைனால ஒரு ஸ்மெல் வர்றதுனாலயோ தப்பே கிடையாது. இட்ஸ் வெரி நேச்சுரல். எவ்ரிபாடி ஹேஸ் அ சென்ட், எவ்ரிபடி ஹேஸ் அ சென்ட். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு வாசனைன்றது கண்டிப்பா இருக்கும். சோ அதனால நம்ம வந்துட்டு ஃபீல் பண்றதுக்கோ ஐயோ என்னடா நம்ம உடம்புல ஸ்மெல் வருது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே ஸ்மெல் வரும். பட் இந்த மாதிரி நீங்க கெமிக்கல்ஸ் கம்மியா யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க.
காலையில எந்திரிச்ச உடனே குளிங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குளிங்க. இந்த மாதிரி 2 தடவை குளிச்சிங்கன்னா உடம்புல எந்த ஸ்மெல்லும் இருக்காது. உங்களுக்கு அண்டராம் டியோ வேணும், பர்ஃபியூம் வேணும், சென்ட் வேணும், கெமிக்கல்ஸ் வேணும், பாடி லோஷன் வேணும், எந்த நீடுமே கிடையாது. நான் இந்நாள் வரைக்கும் ஐ எம் நாட் யூசிங் எனி பாடி லோஷன். எனக்கு வந்து ஃபேஸுக்குமே மாய்ஸ்சரைசர்னா நான் எதுக்கும் பேக்கப் கொண்டு வச்சிருக்கேன். பிகாஸ் இங்க பெங்களூர்ல இந்த டிசம்பர் ஜனவரி டைம்ல பயங்கரமா ட்ரை ஸ்கின் வந்து ஃபிளேக்கியா ஆயிடும் ஸ்கின் எல்லாம். அதுக்காக ஒரு பேக்கப் மாய்ஸ்சர் வச்சிருக்கேன். பட் ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர். நான் அதை யூஸ் கூட பண்ண மாட்டேன். வாங்கி வச்சுட்டு ஐயோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு தூக்கி தான் போடுவேன். மேஜர்லி நான் வீட்டுல நெய் இருக்கும் இல்லையா, நெய் எடுத்துக்கிட்டு சமைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் அப்படியே கையில வச்சுட்டு மூஞ்சில அப்படி பட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். சோ இது மாதிரி நீங்க நேச்சுரலா யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ, நான் வந்து நேத்துக்கு இந்த நியூஸ் பார்த்தேன். ஏர் இந்தியா அந்த பிளைட் ஒன்னு கிராஷ் ஆச்சுல, அஹமதாபாத் டு லண்டன். அதுல வந்துட்டு ஒரு ஃபேமிலி, எனி flight when it goes from one country to another, it carries a lot of hope. கரெக்டா? நமக்கு வந்துட்டு பிளைட்ல படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு வின்டர் செமஸ்டர், சம்மர் செமஸ்டர் நம்ம போய் படிக்கணும்ன்ற ஆசையில போயிருப்பாங்க. சில பேர் ஃபேமிலியை மீட் பண்ண போயிருப்பாங்க, சில பேர் செட்டில் ஆக போயிருப்பாங்க, சில பேர் சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. சோ நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த RCB இது நடந்ததுல, இங்க கப் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாம்பீடு, நேச்சுரல் கெலாமிட்டிஸா இருக்கட்டும், இப்ப கோவிடா இருக்கட்டும், நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு டு லைக் யூ நோ டு ரியலைஸ் தட் லைஃப் இஸ் வெரி என்ன சொல்றது, அது வந்து எனக்கு அதான் ரொம்ப ஃபீல் ஆகுது அதை பத்தி பேசுறப்போ. என்னன்னா நமக்கு வந்து லைஃப் இட்ஸ் நாட் பெர்மனன்ட் இல்ல. நீங்க வந்துட்டு நம்ம வீட்டுல ஃபேமிலி கூட இருக்கிறது கூட சரி, நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறதா சரி, எல்லாமே இட்ஸ் ஃபார் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம். லைஃப் இவ்வளவு பெருசுன்னு தோணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 8 இயர்ஸ் வாழ போறோம்னு ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன். 8 இயர்ஸ்ல எனக்கு இவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம டைம் 8 இயர்ஸ் நமக்காக மட்டும் யோசிக்கிறோம். கரெக்டா? நமக்கு 80 இயர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறோம். பட் நம்ம அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ற டைமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைமோ நீங்க ஹவர்ஸ்ல வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஒரு 5000 hours 10,000 hours அந்த மாதிரி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு நமக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு கெட்ட விஷயத்தையோ, இல்ல ஒரு நெகட்டிவான விஷயத்தையோ, இல்ல அவங்க மேல கோவத்தை காட்டுறதோ, இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு பதிலா why don't we spread kindness? இல்ல இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாரையும் நிம்மதியா வச்சுக்கலாமே, இருக்கிற கொஞ்ச நாள் எல்லார்கிட்டயும் பாசிட்டிவா இருக்கலாமே. சோ அது இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். இல்ல எவ்வளவு நாள், எல்லாரும் எட்டர்னல் கிடையாது, அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க போறது இல்ல. எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி தானே லைஃப்ன்றது. அந்த டைம்ல எல்லார்கிட்டயும் பாசிட்டிவா நடந்துக்கிறதும் சந்தோஷமா நடந்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா we never know நாளைக்கு நம்ம கையில இருக்குமா இல்லையா நமக்கு தெரியவே தெரியாது. சோ நம்மளால முடிஞ்சதை நம்ம நல்லதா பண்ணுவோம், 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். நல்லது பண்றதுன்னா இருக்கிற காசெல்லாம் தூக்கி தான் கொடுக்கணுமா, நான் அப்படிலாம் எடுத்து கொடுத்தனாதான் நான் நல்லது பண்றேன்னா அர்த்தமா அப்படின்னா கிடையாது. நீங்க சிம்பிளா யாராவது ஒருத்தவங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்க கம்மியா கூட பேசிருக்கலாம் அவங்க கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, இல்ல வந்துட்டு நீங்க எங்கேயாவது போறீங்கன்னா அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, இந்த மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, காலையில இருந்து கால் கடுக்க நிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் மேக் தேர் டே. நான் அவ்வளோ வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஜெனுவினா பாசிட்டிவா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது 100 மடங்கு நமக்கு திருப்பி வரும். இதுதான் நான் வந்து கர்மான்ட்டு எப்பயுமே சொல்லுவேன். அது கண்டிப்பா உண்மை. நான் என்னப்பா நான்லாம் பெரிய ஆளு அப்படின்ட்டு நம்ம வந்து நீங்கெல்லாம் வராத, இதெல்லாம் பண்ணாதன்ட்டு பண்றவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஈக்குவாலிட்டின்றது வந்துட்டு நான் வந்துட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்கள, எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்கள நான் ஈக்குவலா வந்துட்டு உட்கார வச்சு பேசுவேன். அது மாத்திரம் இல்லைங்க, சின்ன சின்ன தாட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து ப்ரோக்ரஸிவா வரணும். எல்லாரும் ஒண்ணுதாங்க. என்ன நீங்க இன்னைக்கு கொஞ்சம் இந்த இடத்துல பிறந்துட்டீங்க, அவங்க இங்க பிறந்துட்டாங்க, ஆர் அவங்க அங்க பிறந்துட்டாங்க, எல்லாரும் ஈக்குவல் தான். ஓகே, அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட வந்துட்டு குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. இதுதான் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்க. இவங்க வந்துட்டு அந்த கொஞ்சம் காசோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ இருந்ததுன்னா அவங்களும் இங்க வந்துருவாங்க. ஓகே, சோ யாருமே கம்மியோ யாருமே பெருசோ கிடையாது. சோ எல்லாருமே ஈக்குவல் தான். கொஞ்சம் கைண்ட்னஸ் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்டே இருங்க. டபுள் ஃபோல்டு ட்ரிபிள் ஃபோல்டா உங்களுக்கு திருப்பி வரும். சோ கீப் ஸ்ப்ரெடிங் கைண்ட்னஸ். அண்ட் நம்ம நேச்சுரலா ட்ரெடிஷ்னலா நிறைய விஷயம் நமக்கு தெரியும். அதெல்லாம் இந்த சீயக்கா பொடி மாதிரியும் இந்த உடம்பு பொடி மாதிரியும் லெட்ஸ் கீப் இட் டு ஆர் செல்ஸ். நம்ம வந்துட்டு இது வந்து விட்டுட்டு நம்ம ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய இந்த ஷாம்பூ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு அவர் கல்ச்சர், லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு அவர் ட்ரெடிஷன். கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும். See you again in another video. Bye bye.